தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராம்ல எப்படி இன்புட்ஸை ரீட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஜாவா ஃபோல்டர் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுல நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இன்புட்ஸ் அப்படின்னு அந்த நியூ ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். டாட் வச்சு ஜாவா அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கிளாஸ் டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த பேஜுக்குள்ள தான் நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி ரீட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல நம்ம மெயின் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு அடிஷன் ஒர்க் பண்ண போறோம். ரெண்டு இன்புட்ஸை ரீட் பண்ணி அந்த ரெண்டு இன்புட்டையும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அவுட்புட்டா டிஸ்ப்ளே பண்ண போறோம். அதுக்கு நம்ம எப்படி முதல்ல ரெண்டு இன்புட்டை கெட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு டைப்ல நம்ம இன்புட்டை கொடுக்கலாம். ஒன்னு ரன் டைம், இன்னொன்னு கம்பைல் டைம். கம்பைல் டைம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கோடிங்லேயே வேல்யூவை டைப் பண்ணா அதுக்கு தான் கம்பைல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்க எண்ணுக்கு 100ன்னு கொடுத்துருக்கேன், எம்க்கு 10ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ k = n + m அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுது, 100 + 10 ஆட் ஆகி kல ஸ்டோர் ஆகுது. இப்போ அந்த வேரியபிளை எடுத்து பிரிண்ட் பண்ணோம்னா அந்த வேல்யூ ஆட் ஆன வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு பிரிண்ட் லைனை நான் டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அதுல அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இங்க அந்த லைனுக்கு பக்கத்துல பிளஸ் சிம்பிள் போட்டு வேரியபிளை கொடுங்க. பிகாஸ் ஏன் பிளஸ் சிம்பிள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கா தான் பிரிண்ட் லைன்ல அவுட்புட்ல நம்ம ஸ்ட்ரிங்கா தான் பிரிண்ட் பண்றோம். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கை கன்கேட்னேட் பண்றதுக்கு பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேரியபிள்ல லைனுக்கு பக்கத்துல பிரிண்ட் பண்றோம். இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 110 அப்படின்னு வந்திருக்கு அவுட்புட். இது கம்பைல் டைம்ல நம்ம இன்புட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ ரன் டைம்ல, அதாவது அவுட்புட் ஸ்கிரீன்ல எப்படி இன்புட்ஸ் ரீட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ரன் டைம்ல நம்ம ஜாவால இன்புட் கெட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஒரு கிளாஸ் ஸ்கேனர், இன்னொன்னு பஃபர். நம்ம இப்போ ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த வீடியோல நம்ம இன்புட்ஸ் கெட் பண்ணுவோம். அதுக்கு நான் ஒரு ஹெடர் ஃபைல் கொடுக்கணும். ஜாவா இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் அப்படின்ற இந்த ஹெடர் ஃபைல் கொடுத்துட்டு ஸ்டார் போட்டுருங்க. டாட் வச்சு ஸ்டார் போடுங்க. இந்த யூட்டில் அப்படின்ற இந்த பேக்கேஜ்குள்ள தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போற அந்த ஸ்கேனர் அப்படின்ற இன்புட் கிளாஸ் இருக்கு. இப்போ அந்த இடத்துல ஸ்கேனர் அப்படின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிட்டு ஜாவால ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா நியூ அப்படின்ற கீவேர்டு கொடுக்கணும். ஸோ நியூ கீவேர்ட் கொடுத்து அகைன் அந்த ஸ்கேனர் கிளாஸோட பேரு அண்ட் நம்ம இன்புட் ரீட் பண்ண போறோம். அதனால சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு போடுறேன். இப்போ நம்ம ரன் டைம்ல இன்புட் கெட் பண்றதுக்கு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எதுல இருந்து அப்படின்னா இந்த ஸ்கேனர் அப்படின்ற இந்த கிளாஸ்ல இருந்து. இப்போ நான் என்டர் த வேல்யூஸ்னு ஒரு லைன் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ n = அப்படின்னு போட்டுட்டு ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் s, அந்த sன்ற ஆப்ஜெக்டை போட்டுட்டு டாட் வச்சு அதுல இருந்து அந்த ஸ்கேனர் கிளாஸ்ல இருந்து நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஏன்னா நம்ம n வேரியபிளும் m வேரியபிளும் இன்டிஜர் டேட்டா டைப்ல கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரியே m = அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு நம்ம இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இது இந்த நெக்ஸ்ட் இன்ட் எதுக்காக இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கால் பண்றாங்க ரன் டைம்ல வேல்யூ வாங்குறதுக்கு அப்படின்னா, ரன் டைம்ல நம்ம கொடுக்குற எல்லா வேல்யூமே ஸ்ட்ரிங் மெமரியா தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும், கிரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரிங் மெமரியை கெட் பண்றதுக்கு தான் இங்க args அப்படின்னு ஆர்குமெண்ட் மெயின் ப்ரோக்ராமுக்குள்ளார கிரியேட் பண்றாங்க மேல. சோ அது நமக்கு ப்ரோக்ராமுக்குள்ள வேல்யூவை கொண்டு வர ஹெல்ப் பண்ணுது இந்த args. சோ அப்படி உள்ள வர வேல்யூவை நம்ம பர்டிகுலர், அதாவது இன்டிஜர் டேட்டா டைப்ல வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம்னா அதை இன்டிஜர் டேட்டா டைப்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் இன்ட் ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கிற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எதுக்குள்ள ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படின்னா ஸ்கேனர் அப்படின்ற இந்த கிளாஸ்க்குள்ள ஸ்டோர் ஆகியிருக்கும். அதனால தான் நம்ம ஸ்கேனர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா இந்த நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். இதே ஒரு ஃப்ளோட் வேரியபிள் இருக்கு அப்படின்னா ஃப்ளோட் வேல்யூக்கு நெக்ஸ்ட் ஃப்ளோட் அப்படின்னு நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ இப்போ அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரன் டைம்ல வேல்யூ கெட் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு என்டர் த வேல்யூஸ்னு கேக்குது. அங்க நான் கிளிக் பண்ணிட்டு ரெண்டு வேல்யூ இப்போ நான் ரன் டைம்ல கொடுக்குறேன்.
நான் கொடுத்திருக்க ரெண்டு வேல்யூ இங்க எனக்கு ஆட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம நேம்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நேம் ரீட் பண்ணனும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணனும். நான் ஸ்ட்ரிங்னு போட்டு நேம் அப்படின்னு போட்டுக்கிறேன். இன்டிஜர்ல ஏஜ்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல லைன் வந்து என்டர் த நேம் அண்ட் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நேம் ரன் டைம்ல கெட் பண்ணனும் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு போட்டுட்டு அதே போல தான் ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் s போட்டுட்டு நேம் ரீட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் லைன் அப்படின்ற மெத்தட். இன்டிஜர் வேல்யூ ரீட் பண்றதுக்கு எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்ட்னு போட்டோமோ அதே மாதிரி நேம் நம்ம ரீட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஏஜுக்கு s டாட் இன்டிஜர் டைப், அதனால இதுக்கு நெக்ஸ்ட் இன்ட்னு கொடுத்துக்கிறோம். இப்போ நான் கெட் பண்ண வேல்யூவை இங்க பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நேம் பிளஸ் ஆப்ரேட்டர் போட்டு நேம் அப்படின்னு கொடுங்க வேரியபிள். அண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு பிளஸ் போட்டு இன்னொரு ஸ்ட்ரிங்கை பக்கத்தில் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அகெயின் பிளஸ் போட்டு ஏஜ் அப்படின்னு வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைனுக்கு நடுவில் நம்ம வந்து ரெண்டு சைடும் வேரியபிளுக்கு ரெண்டு சைடும் பிளஸ் ஆப்ரேட்டர் போட்டு வேரியபிளை லைனுக்கு நடுவில் பிரிண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்டர் த நேம் அண்ட் ஏஜ்னு கேட்குது. நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நேம் வந்து கொடுக்குறேன் அண்ட் ஏஜ் வந்து தரேன். இப்போ நான் கொடுத்துருக்க நேமும் ஏஜும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்படி தான் நம்ம வந்து ஜாவாவில் இன்புட்ஸை ரன் டைமில் கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஜாவா ப்ரோக்ராமில் நான் உங்களை வந்து பார்க்குறேன்.